ஹலோ மக்களே, நம்ம கிச்சனில் மட்டைக்களி சிக்கன் குழம்பு. ஐயோ, எப்படி இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த மட்டை ரைஸில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, ஜிங்க், மெக்னீஷியம் போன்ற நியூட்ரிஷ்னல் வேல்யூ ஃபுட்ஸு. அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் இதில் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்க சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஃபுட்டு. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு இந்த மட்டை உடைச்ச அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஒரு 8லேருந்து 10 தண்ணி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 3 மடங்கு தண்ணி ஆட் பண்ண தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொள்ளன்னு இருக்கும். ஸோ அதை கூல் பண்ண விட்டுடுங்க. கட்டி ஆகணும் இல்லையா, அதனால் அதை கூல் பண்ண விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நான் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஓட்டமாக கிளறி விட்டு மீன்வைல் என்ன ரெடி பண்ண போகிறோன்னா, இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும். நான் இங்கே சிக்கன் பெப்பர் கிரேவி கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்ன்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், சோம்பு, பட்டை, லவங்கம், பொடியை நறுக்கின வெங்காயம், அது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் வதக்கிட்டு ஒரு 2 குட்டியாக பழமாக நறுக்கின தக்காளி வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கூடவே பார்த்திங்கன்னா சக்தி சிக்கன் குழம்பு மசாலா இதெல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருந்தேன். அதையும் வாஷ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. அதில் வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் இல்லையா, ரொம்ப ட்ரையாக இருக்க வேண்டான்றதுக்காக நான் இங்கே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா கிளறி விடுங்க. இன்னொரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் சிக்கன் இன்னும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்தோன்னே சிக்கன் வெந்து வரும். அப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே என்ன ஆட் பண்ணிக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா பெப்பர். ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கணும் இல்லையா, ஸோ பெப்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா தலைவன் ரெடி. அப்படியே அந்த களி ஆல்ரெடி குக்கரில் இருக்குது பார்த்திங்களா, அது சின்ன ஒரு பவுலில் போட்டு உருட்டினோன்னா உருண்டையாக வரும். நல்ல 2 உருண்டை களி, தேவையான அளவுக்கு சிக்கன், நல்லா நறுக்கின வெங்காயம், கூடவே தயிர் வச்சா தலைவன் ரெடி. பாய்.